பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம் நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம், உம் கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கு யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தின் மூலமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை நடத்தும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாமளா தயவுசெய்து உட்கார்ந்து கொள்வோம். இன்றைக்கு இந்த 42ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இதை தியானித்து கொண்டிருக்கும் போது என் மனதில் ஒரு தாட் வந்துச்சு, ஒரு நினப்பு. என்னன்னா, நமக்குள்ள சில கேள்விகள் இருக்கும் இல்லை? இந்த கேள்விகளுக்கு நமக்குள்ளேயே கேட்டுப்போம், பதில் என்ன பண்ணாதே வராது. கரெக்ட் தானே? வெரி குட். பெரியவங்க கையில் போய் கேட்போம், சிலதுக்கு பதில் வரும், சிலதுக்கு பதில் வராது. உடனே என்ன பண்ணுவோம், படித்தவங்க கையில் போய் கேட்போம். கரெக்ட் தானே? அவங்க பதில் சொல்லுவாங்க. சில நேரம் அந்த பதிலும் என்ன பண்ணாது, சரியாக இருக்காது. அதோட படித்தவங்க கையில் போவோம், அவங்க பதில் சொல்லுவாங்க. அதுவும் கிடைக்கலன்னு வைங்க, எங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப மெத்த படித்தவங்க கையில் போய் கேட்போம். கரெக்ட் தானே? அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்களாலையும் சொல்ல முடியல, ஞானிகள் கையில் போய்டும், எக்ஸலண்ட் பீப்புள், ரிசர்ச்சர்ஸ் கையில் போய்டும். அந்த மாதிரி விட மாட்டோம் நமக்கு ஒரு பதில் வர வரைக்கும். அதுபோல் நம்ம மனது சம்பந்தமான கேள்விகளுக்கு கூட நம்மளால் நமக்கு பதில் கொடுத்துக்க முடியாது. நீங்களே உட்காந்து உள்ளுக்குள்ளே உங்கள் கவலைக்கு பதில் தேடி பாருங்க, ஒன்றும் இருக்காது. ஆமென். குண்டு சட்டியில் என்ன ஓட்ட முடியாது, குதிரை ஓடுற ஓடம் வேற, வெளியில் வந்தாகணும். சரி, நமக்கு பிரச்சனை வரும்போது ஆலமரத்துக்கிட்ட உட்காந்துக்கிற தாத்தா ஆச்சி கையில் போய், தாத்தா ஆச்சி அப்டமினல் சர்ஜரி பற்றி கொஞ்சம் சொல்லுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அதை பற்றி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தெரியாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போய்டும், பெரியவங்க கையில் போய்டும். அப்போ அவங்களாம் சொல்லி அவங்களால முடியாது, மேலே போய் அதனால் முடியாது, மேலே பெரிய டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டலு, பெரிய அதிகாரி அப்படின்னு பெருசு பெருசாக போகிற பார்க்குற நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வர கேள்விகளுக்கும் பெருசு பெருசாக போய் பதில் தேட வேண்டும். அல்லையா? உங்களுக்குள்ள சத்தியமாக தேடாதீங்க. உங்களுக்குள்ள தேடி கிடைக்காம, பெரியவங்க கையில் போய் தேடி கிடைக்காம, அதோட பெரியவங்க கையில் போய் தேடி கிடைக்காம, அதோட பெரியவங்க கையில் போய் தேடி கிடைக்காம, லாஸ்ட்டில் எங்கேயுமே கிடைக்காம புஸ்தகத்தை நீங்களே திறந்து கண்டுபிடிப்பீங்க பாருங்க, அவங்களுக்கு தான் சயின்டிஸ்ட்னு பேர். என்னதுங்க? அவங்க பண்ணது பேர் என்னது? ரிசர்ச்னு பேர். அதுபோல் ஆண்டவரை பற்றி உள்ளுக்குள்ள மனசு ஒன்று சொல்லும், வெளியில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க, அவரு சொல்லுவாங்க. அது பேர்லாம் ஃபிலாசபி. என்னதுங்க? தத்துவம். இந்த தத்துவத்தின் வழியில் போய் மனசு திருப்தி அடையாம லாஸ்ட்டாக போய் புஸ்தகத்தை நம்மளே திறந்து, அல்லையா, நீங்களே அவரை பற்றி படிச்சுட்டு புரிஞ்சுப்பீங்களே, இதுக்கு பேர் தான் வெளிப்பாடு. என்ன பேருங்க? 42ஆம் அதிகாரத்தில் தான் யோபையாக ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. என்ன கிடைக்குதுங்க? He got revelation about God. அவர் யாரு, நான் யாரு, அப்பா யாரு, அம்மா யாரு, நான் யாரு. இல்ல, இதான் அப்பா, இதான் அம்மா. அந்த 2 பேரும் உடன்படிக்கையில் வந்தாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம்னா கடவுள் நம்ம ஆசீர்வதிப்பார். அப்போ என்ன பிறக்கும்? குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொறுப்பாளிகள் ஆகிட்டு அந்த குழந்தைங்களை என்ன பண்ணணும், வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறாரு பாருங்க. அப்படிதான் நம்ம பிறந்தோம் பாருங்க. அது பேர், அது ஒரு வெளிப்பாடு. இல்லையா? உலகத்தில் என்னென்ன நடக்குது அதை பற்றி பேசாதீங்க, பைபிள் வெளிப்பாடு தான் கொடுக்குது. தப்பாக பண்ணுறவங்களுக்கு தண்டனை உண்டு, அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன பண்ணணும், சரியான வெளிப்பாடு வேணும். ஆம்பளை பிள்ளையா பிறந்தா என்ன, இப்பொழுதும் புருஷனை போல இடை கட்டிக்கொள், ஸ்டாண்ட் லைக் எ மேன், நேரா நில்லு ஆம்பளை மாதிரி. யார் சொல்றது? ஆண்டவர். ஆதாம் பார்த்து சொன்னார், ஆதாம் எப்படி நில்லு, ஒழுங்கா நில்லு. நின்ட்டான். என்ன ஆச்சு? ஒய்ஃபு, அது அந்த பழத்தை எனக்கு கொடுத்துட்டா. ஏன் கொடுத்தா? நீ கொடுத்தியே, நீங்கள் தான் அந்த ஒய்ஃப் எனக்கு கொடுத்தீங்க. ஆமாம், கிராஸ் கேள்வி, ராங் கேள்வி. ஆண்டவர் கேள்வி கேட்டால் நம்ம ஆண்டவரை கேள்வி. சரி, அப்போ நான் சொல்கிற பேச்சை கேட்காம யார் சொல்கிற பேச்சை கேட்டேன்? ஒய்ஃப் சொல்கிற பேச்சை கேட்டேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், நீ வா, நீ என்ன பண்ண? எனக்கு வந்து பாம்பு கொடுத்துச்சு. பாம்பு கூப்பிட்டு கேட்டேன், நீ என்ன பண்ண? அடி விழுஞ்சா? அவன் வெளிப்பாடு, யோபுக்கு வெளிப்பாடு கிடைச்சிச்சு.
நான் வெளிப்பாடுன்ற இந்த அதிகாரத்தில் படிப்போம். இந்த அதிகாரத்தில் வெளிப்பாடு ஐயா சொல்ல போகிறார், ஐயோ நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் எனக்கு அறிவில்லாமல் பேசிட்டேன். இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாகவே தன்னை ஜீரோ ஆக்கி போகிறார். தான் பேசுறதெல்லாம் அம்மூட்டை கட்டின்னு போயிட போகிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டோமா? சில்லறைய அல்லாமா வார்த்தை அல்ல, சில்லறைய வாரி எடுத்துடலாம், கரெக்ட் தானங்கய்யா? ஆனால் வார்த்தையை நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் கூட போய் அந்த வார்த்தையை கூட வாரி கொண்டு வந்துடலாம். டேடி நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. நான் ஒரு நீசன், அறிவை என்ன பண்ணிட்டேன், புரட்டிட்டேன், என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. நான் அலப்பினேன், என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு எட்டாததெல்லாம் நான் பண்ணேன், பேசினேன், என்ன மன்னிச்சிருங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பையன் சொல்கிறான், அதை பாரு நிலா, அந்த நிலாத்தில் எங்கள் ஆயா வடை சுடுறாங்க அப்படின்றான். அப்புறம் சயின்ஸில் போய் படித்தா அங்கே ஆயாவும் காணோம், எதுவும் காணோம், குடிக்க தண்ணி கூட இல்லை, நம்ம எதிர்பார்க்குற ஆக்சிஜன் அங்கே இல்லை, யாரும் சுவாசிக்க கூட முடியாது. அப்போ நான் சொல்கிறான், ஆயா கதையெல்லாம் மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டு சிரிக்கிறான். சின்ன வயசில் எங்கள் ஆயா தான் செத்து போனாங்களே, அந்த ஆயா மேலே போய் வடை கடை வச்சுருக்காங்க நான் நினச்சேன், மாற்றிட்டு என்ன பண்ணுறான், மூட்டை கட்டுறான். அதுபோல் யோபு என்ன பண்ணுறாரு, தன் கதையெல்லாம் மூட்டை கட்டின்னு போகிறார். அல்லையா? நானும் பாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே கதை தான், மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டு இதை எடுத்துக்கிட்டேன் கையில். உங்களை எத்தனை பேர் உங்கள் பழசெல்லாம் மூட்டை கட்டி ஓரம் வைக்க போகிறீங்க? நான் அலப்புனேன். என்ன சொல்கிறாரு, நான் ரொம்ப அலப்பிட்டேன், ஓவரா புத்தி கட்டாததெல்லாம் அலப்புனேன், அறியாததெல்லாம் அலப்புனேன் என்று சொல்ல போகிறான். இது என்னதுங்க, ஒரு நல்ல வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு களிமண் என்பது ஒரு வெளிப்பாடு. ஐ எம் அன்வர்தி. ஒரு ஞானி இந்த யோபுவோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி எழுதுறாரு பாருங்க. யோபு தன்னுடைய எல்லா பதவியும் ஆண்டவர் கையில் சரண்டர் பண்ணிட்டாராம். என்னன்னா, ஆண்டவரே ஐ எம் அன்ஃபிட். ஆண்டவரை பார்த்த அடுத்த நிமிஷமே தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாராம். என்ன பண்ணிட்டாராம்? ஜீசஸ் அங்கே வானத்தில் தோன்றும் போதே மொத்த பேர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முட்டி போட்டுப்பாங்க. அதான் ஓனர், இது பூமியோட ஓனர் வருது. எனக்கு தெரியும், நான் இப்போ என் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு அப்படி நடந்து இப்படி பின் வழி அப்படி வந்தேன். எனக்கு தெரியும் இந்த ப்ரெமிசஸில் அவர் இருக்கார். ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய கல்லூரி, மாபெரும் யூனிவர்சிட்டி, நானும் என் ஃப்ரெண்டும் நடந்து போயிருந்தோம். அவர் யூகேலேருந்து வந்தவர். அவர் என்கிட்ட சொன்னார், சார் லுக் அட் திஸ் மேன்ஸ் எம்பையர். அந்த ஓனரை பற்றி சொல்லுது, ஓனரோட ராஜ்யத்தை பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. பில்டிங் பிரம்மாண்டமாக மட்டும் இல்லை, நடுவில் அந்த பில்டிங் நடுவில் தண்ணி ஓடுது, அந்த தண்ணியில் பெரிய பெரிய கலர் மீனுங்கெல்லாம் ஓடுது. சார் லுக் அட் திஸ் எம்பையர். என்ன ஓடுது? தண்ணி ஓடுது. அழகான செடிங்க இருக்குது, பிரம்மாண்டமான அரங்கங்கள், பில்டிங்கு, ஜனங்க போகிறது வர்றது, டாக்டர்ஸ், இன்ஜினியர், ஒரு கேம்பஸில் எல்லாமே வச்சுக்கிறாங்க. சார் லுக் அட் திஸ் எம்பையர் அப்படின்றாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். டக்குன்னு பார்த்தா ஜனங்களாம் அப்படி தூரம் லெஃப்ட்லாம் போனால் ஓனர் வர்றார். அவர் சிம்பிளாக கையோடைய அடிக்கிட்டு அப்படி நடந்துன்னு வர்றார். அவர் பின்னாடி இந்த சைடு 10 பேர், முன்னாடி சைடு 10 பேர் எல்லாம் போகிறாங்க. சார் லுக் அட் திஸ் எம்பையர். நாங்கள் 2 பேரும் அதில் போனோம், இப்படி ஓரம் அப்படி கம்முன்னு நின்றுக்கணும். அவர் வந்ததும் அப்படி போட்டோம், அப்படின்ட்டு போனார். இதாங்க நடக்கும் ஜீசஸ் வரும்போது. இதான் வெளிப்பாடு. முழு உலகமே அவருக்காக காத்து கொண்டிருக்குது. நானும் அவருக்காக காத்துனுக்கிறேன், நீங்களும் அவருக்காக காத்துனுக்கிறீங்க. அல்லேலூயா. என் ராஜா வரும்போது தம்பி வா அப்படின்னு கூடுவார், பேரிட்டு கூப்பிடுவார். மீதி பேர் அவருக்கு தெரியாது. என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தலத்தில் நான் உன்னை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிப்பேன். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து ஸ்தோத்திர பலிகள் படிச்சீங்கன்னா அதே ரயில்வே ஸ்டேஷன் நீங்க உட்காந்துப்பீங்க. ஜீசஸ் வருவாரு, எல்லாரும் டப்புன்னு முட்டி போடுவான், இங்க வாப்பா அப்படின்னு நம்ம மேல கை போட்டு நம்ம ஜீசஸ் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து கொண்டு போவார். இதுதான் வெளிப்பாடு. He is the King of Kings, He is the Lord of Lords. Today I got an experience, today I got a revelation, today I got a good understanding that He is real and I am unreal. என் பதவியை இன்னைக்கு என்ன பண்றேன், ராஜினாமா பண்றேன். நான் பேசின பேச்செல்லாம் மூட்டை கட்டி ஓரம் வைக்கிறேன்னு சொல்லி யோபு ஒரு வெளிப்பாட்டுக்குள் வரப்போகிறோம். அல்லேலூயா. நம்பர் 1 நாங்கள் இதில் படிக்க போகிறோம், வெளிப்பாடு. நம்மை புரிஞ்சுக்கணும். நமக்கு வரும்போது நம்மளை பயங்கரமாக நினச்சிப்போம், கீழே இருக்கும்போது ஒன்றும் இல்லைன்னு நினைப்போம். நம்மளை என்ன பண்ணல, அறிஞ்சிக்கல. யோபையா தன்னை அறிந்து கொண்டான், தன்னை படைத்த தேவனை அறிந்து கொண்டான். He got a revelation. வெளிப்பாடு கிடைச்ச பிறகு நம்பர் 1 நம்ம ஸ்டேட் சொல்றது என்ன தெரியுங்களா, மன்னிப்பு கேட்குறோம். என்ன பண்ணுறோம், என்ன சொன்னார் இவர், நான் வீணா அலப்பன, நான் பேசுனதெல்லாம் தப்புன்றாரு. ஆண்டவர் பற்றின வெளிப்பாடு கிடைச்சதும் மனுஷன் என்ன பண்ணுறான், மன்னிப்பு கேட்குறான். இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம்
சமீபமாக இருக்குது. இயேசு வருவதற்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்குனே ஞானஸ்தானம் கொடுத்தாராம். தம்பி இங்கே வா, ஞானஸ்தானம் கொடுங்க. எதுக்குடா எடுக்கிற? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், போடா. அதுக்காக ஞானஸ்தானம் தர மாட்டேன். தம்பி இங்கே எதுக்கு ஞானஸ்தானம்? நான் கிறிஸ்டினா சார் போகிறேன், போடா. தம்பிக்கு வந்து எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற? ஐயா எல்லாம் தப்பு விட்டுறேன்யா, நான் பண்ணதெல்லாம் தப்புயா, சாரியா, வா ஞானஸ்தானம். வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் பேப்டிசம்? மனம் திரும்புதல். நான் என்ன மாத்திக்கிறேன், நான் இன்னொருத்தனை மாற்ற வரல, நான் என்ன மாத்திர. இந்த இந்த சத்திய வேதம் என்பது மற்றவர்களை மாற்றுவதற்காக வரவில்லை, என்னை மாற்றும்படியாக வந்திருக்கிறது. என்னை மாற்றி அதை பார்த்து மற்றவர்கள் மாறப்போகிறார்கள். ஹல்லேலூயா. நானும் பைபிளை மட்டும் திறந்து எப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றலான்னு பார்க்குறேன். அது மாறவே மாட்டுது. எங்கள் அம்மா அப்பாவை கூட மாற்றிடலாம், நீங்கள் யாருன்னா போய் மாற்றலாம். கையில் காசு கொடுத்து மாற்றலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மாற்றலாம், உங்கள் எதிரிகளை மாற்றலாம், எல்லாரையும் மாற்றலாம். இது மட்டும் நம்மை மாற்றும். இது யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாது. இது முழு உலகத்தை மாற்றாமல் அடங்கப் போகிறதே இல்லை. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொன்ன தேவன் முழு உலகத்தையும் ஒரு நாள் மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துவார். அழுக்கா இருக்கிற ஒவ்வொருத்தரும் தண்ணி கிட்ட வருவான், குளிக்கிறதுக்கு சோப் எடுத்துட்டு, ஏன் நான் குளிச்சா சுத்தமாயிடுவேன், என் மேல நல்ல ஸ்மெல் வரும், நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவேன், வரான் பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாவியும் வருவான். இயேசுவின் ரத்தம் இருக்கிறது என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை ஹாப்பியாய் மாற்றுவதற்கு என்று. ஹல்லேலூயா. சில நேரம் பழைய பாவத்தை சாத்தானுக்கு ஞாபகப்படுத்துவான். ஹலோ யார் நீ தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். நல்லா பேசுவாங்க. எப்படி யோசிப்பார் அப்படின்வான். அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லுவார், டேய் நான் உன்னை ரத்தத்தினால கழுவிருக்கேன்டா, அவனை பார்த்து சொல்லு, பழசு அன்றைக்கே போயிடுச்சுப்பா. என்னைக்கு நான் மனம் திரும்பணும், என்னைக்கு நான் பண்ணது தப்புன்னு கேட்கணும், அந்த செகண்டே சுத்தமாக தண்ணி விட்டு தேய்ன்னு கழுவிட்டார். நீ பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. நீ வேணா அழுக்கத்தாந்து என் மேலே பூசுறா, எங்கள் ஆண்டவர் கடவுள் போல மன்னிப்பு வச்சுக்கிற. நீ பூசு, உன் கை தான் வலிக்கும், நீ தான் ஒரு நாள் அழிய போற, உன்னை தான் கட்டி தூக்கி போட போற. இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, சகல பாவங்களை நீக்கி, ஒரு பாவம் இல்ல, சகல பாவம், 600 கோடி பேருடைய சகல பாவங்களை நீக்கி அத்தனை பேரையும் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அந்த 600 கோடி பேரும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சாரி என்ற ஒரு வார்த்தை அவரை பார்த்து கேட்டா போதும். ஹல்லேலூயா. ஆமா, அந்த இளைய குமாரன் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்பா கையில் சொல்றான், உமக்கு விரோதமாகும் டாடி, உங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டு கூட நான் போய்ச்சிருவேன் டாடி. மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, இதானே டாடி ப்ராப்ளமே. யோசேப்பு அது என்ன சொன்னார், அந்த போத்திஃபாரோட ஒய்ஃபு கூடும்போது, தபார் செட்டில் ஆகிடலாம், எங்கள் வீட்டுக்காரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நீ என் கூட இருந்துரு, என்ன பண்ணலாம், செட்டில் ஆகிடலாம். அவன் வந்து சொன்னான், நீ சொல்கிறதுக்கெலாம் நான் உடன்பட முடியாது, ஏன்னா என்னை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, என்னால் அவரை சால்வ் பண்ண. நம்ம எல்லாருக்குமே தான், நம்ம ஆண்டவர் நம்மளை அடித்து அடக்கிறவர் இல்லை, நம்ம அன்பினால் கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஒன்று தான் கேட்க முடியுதுங்க, சாரி டாடி, நான் யோசித்தது தப்பு, நான் பேசினது தப்பு. ரிப்பன்டன்ஸ் முதல் நிலை வெளிப்பாடு, இரண்டாவது நிலை மனம் திரும்புதல். ஆமேன். தேர்ட் பார்ட் நீங்கள் பண்ண வேணாங்க, அவர் வந்து நம்ம கட்ட ஆரம்பிச்சிருவார். ஆமேன். உங்களை எதுக்கு நான் அழைச்சாரோ அதை செய்யக்கூடிய கிருபை தருவார். 100 அடுக்கு பில்டிங் கட்டுறதுக்காக உங்களை அழைச்சிருக்காரு. நீங்கள் கணக்கில் 0 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகியிருந்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டேஜ் தாண்டிங்கன்னா, தேர்ட் ஸ்டேஜ் 0 வாங்கின உங்களை 100 மார்க் எடுக்க வைக்கிறது அவர் வேலை. நம்மை மறுசீரமைப்பு செய்கிறவர் தேவன். தேர்ட் ஒர்க்குக்கு நம்ம வரக்கூடாது. தேர்ட் ஒர்க் நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை. இட் இஸ் ஹிஸ் ஜாப். ஹி இஸ் கோயிங் டு ரெஸ்டோர். யோபோட தோல்வி அது சரியாக போகுது. யோபா சரி பண்ண போறாரு, சொல்லுங்க, கர்த்தர். அதே ஓடு தான் தைக்க போறான், புது ஓடு கிடையாது. அதே ஓடு தான் தைக்க போறான். சுகம் கொடுக்க போறவர் யாரு, கர்த்தர். அதே ஒய்ஃப் திட்டின ஒய்ஃப் தான் திரும்பி வர போறாங்க, ரிட்டர்ன் ஆக போறாங்க. மேரேஜ் ரீஎனாக்ட்மெண்ட் நடக்க போகுது, திரும்பி கல்யாணம் நடக்க போகுது. எங்கள் வீட்டுக்காரர் சரியாயிட்டார், சூப்பர் சூப்பர். எத்தனை வயசுங்க, எவ்வளோ நாளுங்க கல்யாணம் ஆகுது? நாங்களா கல்யாணம் 60 வருஷம் ஆகுது. ஓகே, திரும்பவும் கல்யாணம். இவர் பிடிக்கலன்னு நானா பண்ணிட்டேன், போயிட்டேன், இப்போ திரும்பி வந்துக்கிறேன். ஓகே, ஊர் அறிய திரும்பி கல்யாணம். இப்போ 10 பிள்ளை பிறகு போகுது. ஹல்லேலூயா. பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிட்டாங்க, ஆளுக்கு ₹1 காயின் கொடுக்குறாங்க. இந்த அப்படி ₹1 காயின் வரும். இப்போ என்ன போகிறாரு, கோடீஸ்வரர் ஆக போகிறார். ஹல்லேலூயா. எந்த ஊரில் காசு இல்லாமல் இருந்தாலும் அதே மாதிரி. ஆமாம், மெதுவாக அப்படி எழுந்து தட்டி தடுமாறி ஜிம்முக்கு போக போகிறாரு. இந்த முறை கரலா கட்ட சுத்த போகிறார் பாருங்க. ஷோல்டர் திரும்பி பயங்கரமாக வந்துட போகுது, பில்ட் பாடி வந்துட போகுது. ஆஹா, இது தாத்தாவா, அங்கிளா, அண்ணனா, தம்பியான்னு தெரிலன்ற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க ஜனங்க. தாத்தாவா, அங்கிளா, அண்ணனா, தம்பியா? ஹல்லேலூயா. மறுசீரமைப்பு என்பது கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது.
புதுப்பித்து கட்டுவது கர்த்தரால் கொடுக்கப்படுவது. ஹல்லேலூயா. God is going to restore us. The restoration process is under its way. தன் வழியில் நம்மை புதுப்பித்து கொண்டிருக்கிறார் தேவன். முதல் 2 நிலைகளில் நம்ம வந்தா. ஹல்லேலூயா. கிறிஸ்டியன்ஸே ஆண்டவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் காலில் ஊன்ட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாவதை பற்றி கவலைப்பட வேணாம். உங்கள் வீட்டு வாசலில் ஆடி கார் நிற்கிறத பற்றி ஒரு ஸ்டெப் எடுக்க வேணாம். அது தானாக வந்துடும். ஹல்லேலூயா. வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு போகிறத பற்றி கவலைப்பட வேணாம். அது தானாக வரும். திரும்பி சொந்த வீடு வாடகை வீடு ஆனாலும் கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் திரும்பி சொந்த வீடு வரும். எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெஸ்டோரேஷன் இஸ் த ப்ராசஸ் ஃப்ரம் காட். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது 2 மட்டும் தான், மறந்துடாதீங்க. ஆண்டவரை பற்றின வெளிப்பாடு, ரெவல்யூஷன். இன்னைக்கு டைட்டிலே ரெவல்யூஷன், ரிப்பன்டன்ஸ் அண்ட் ரெஸ்டோரேஷன். வெளிப்பாடு, மனம் திரும்புதல், மறுசீரமைப்பு. எழுதிக்குங்க. ஆண்டவரை பற்றின வெளிப்பாடு கிடைத்தது. நான் மனம் திரும்ப போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்? ரெஸ்டோரேஷனாக போகிறேன். ஆமென். யோபு கிடைத்த சில வெளிப்பாடுகள். யோபு ஆண்டவர்களை பார்த்து சொல்லிட்டான்னா வெளிப்பாடுனா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய. இங்கே யாராவது எல்லாத்தையும் செய்ய நான் வல்லவன் இருக்கிறவன் தான் சொல்லுங்களேன். வீடும் கட்டுவேன், இபி ஒர்க்கும் பார்ப்பேன், ப்ளம்பிங் ஒர்க்கும் பார்ப்பேன், சாப்பாடும் செய்வேன், துணியும் அயன் பண்ணுவேன், ப்ரீச்சும் பண்ணுவேன். வேற இருங்களா பார்க்கலாம். நீங்கள் தான் முதல்ல தலை சுற்றி கழுவுவீங்க. சகலத்தையும் செய்ய வல்லவர்களே, எதையும் செய்யாமல் விழ போறீங்கன்னு அர்த்தம். சகலத்தையும் செய்ய வல்லவர் யாரு சொல்லுங்க? தேவன். ஹல்லேலூயா. நிறைய வேலை இருந்தால் ஆண்டவர்கள் ஒரு முறை கேளுங்க, சாமி அது எப்படி சாமி நீ மட்டும் இரவுலையும் தூங்குறது இல்லையா, பகல்லையும் தூங்குறது இல்லையா? நாங்கள் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடலாம் கூட கண்ணு செவந்து போகுது. நீங்கள் எப்படி ஆண்டவரே மூடாத கண் வச்சுருக்கீங்க? 2 பேர் தான் கதையை சொன்னாலே பிரதர் காதில் கேட்கும்போது தலை சுத்தல் வந்துடுது. ஆண்டவர் எப்படி ஆண்டவர் 600 கோடி பேர் ப்ரே பண்ணுறான், சிலவன் திட்டுறான், சிலவன் துதிக்கிறான், சிலவன் முறைக்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி ஆண்டவர் இருக்கிறேன்னா அவர் சொல்லுவார், நான் சகலத்தையும் செய்ய சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். கத்துறவன் கத்துனாலும் குதிக்கிறவன் குதிக்கிறாலும் யார் என்ன பண்ணாலும் தான் செய்ததை அவர் நிறைவேற்றுகிறார். அது தடைப்பட போகிறதே இல்லை. ஏதாவது ஒன்று தடைப்பட்டுக்குதா? தடைப்பட போகுதே. இந்த வெளிப்பாடு எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அது தடைப்பட போகிறது இல்லை. ஒன்று சொல்லட்டுமா, இந்த பூமியில் அம்மா வயத்தில் நீங்களும் நானும் பிறந்தோமே, ஆண்டவர் நம்ம பரலோகத்தில் இருக்கும்போது இங்கே ஒரு நிமிஷம் இந்த ஃபார்மில் கொஞ்சம் சைன் போட. எதுக்கு ஆண்டவர் நீ பூமியில் பிறக்க போகிறடா, சீர்காழியில் இந்த அம்மா அப்பா வயத்தில் பிறக்க போகிற, இல்லை சைன் போடு, அப்பா இப்படி இருப்பார் அம்மா அப்படி இருப்பாங்க, உனக்கு தங்கச்சி இப்படியா கேட்டார். போய் நேரம் வந்து பிறந்துட்டோம். பிறந்த பிறகு நம்ம யாருன்னே நமக்கே தெரில. எங்கேருந்துடா வந்தோம், இது யாரா இந்த ஊர் நம்மள. பல பேர் நினைக்குது எங்கன்னா கனடாவில், எங்கன்னா இங்கிலாண்டில், எங்கன்னா அயர்லாண்டில் பிறந்துருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஊரில் வந்து பிறந்த மாதிரி நினச்சின்னுக்குறோம். மாற்ற முடியுமா உங்களால்? இங்கே இருக்கிற அம்மா அப்பா மாற்றிட்டு அங்கே போய் நீ தான் என் தாய் சொல்லி பாருங்கள். அவங்க ரொம்ப அலர்ட்டாகிறாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு ஆள் வரக்கூடாது, எல்லாரும் இருக்கிறவங்களே வெளியே துரத்துறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களாம் கூட குடியுரிமை இல்லைன்றாங்க. அப்போ அதை நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. நம் தாய் நாடு அழகான நாடு, அன்பான நாடு, நம்ம ஊர் தான் ஹோம் ஸ்வீட் ஹோம். இல்லை நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊரில் ஒரு டீ கடையில் டீ குடிக்கிற சுகம் வராது. 2 இட்லி 1 வடை வராது. அப்பா பிரியாணி சத்தியமாக உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. நம்மளை தெரு கிடைக்கிறது கிடைக்காது. ஆமாம், எங்கேனாலும் போகலாம், எங்கேனாலும் வரலாம், எங்கேனாலும் உட்காரலாம், எங்கேனாலும் பத்துக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஊரில் போனால் உலகத்தில் வெளிநாடுகளில் பல விதமான ரூல்ஸ் இருக்குது. நம்ம நாடு அன்பான நாட்டில் ஆண்டவர் படைச்சிக்காக நம்ம என்ன பண்ணோம்? கண்டிப்பாக கை தட்டணும். ஹல்லேலூயா. இந்தியா போல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கலடப்பா. நம்ம கண்ட்ரி ரொம்ப நல்ல கண்ட்ரி. ஆமென். ஆமாம், ஜாலியாக இருக்கிறோம். படிப்பேர்லாம் கூட படிப்பேரில் நான் இந்த வேலைக்கு போகிறோம். அங்கெல்லாம் அப்படி கிட்ட படிச்சு தான் அவனும் உள்ளே போனால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஆமென். மனசு கஷ்டம் தான், சத்தம் போட்டு அழலாம். சில இடத்துல அவங்க ஊர்லாம் அழறத கூட யோசித்து கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி அழு, கச்சி இப்படி வச்சுக்கோ அப்படின்றாங்க. ரைட், ஓகே. அதனுடைய டாப்பிக்கில் கர்த்தர் செய்ய நினைத்தது என்ன பண்ணாது? இந்த பூமியில் நம்ம கையில் கேட்காம பெற பண்ணினவர், கவனிங்க, கேட்காமலே எடுத்துகிட்டு வரான்ப்பா. இது வேறு ப்ராப்ளம் இருக்குது. யார் வந்துக்கிறது? நான் தான் வந்துக்கிறேன். எது மேலே வந்துக்கிறேன்? எருமாட்டு மேலே வந்துக்கிறேன். நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ல முடியுமா? நம்ம ஊர் ஸ்டைலில் தெரில. We are going out without our permission. இது பைபிள் சொல்லுது. நம்மளை இந்த பூமியை நம்மளை விட்டு எடுக்கிறது வித்தவுட் அவர் பர்மிஷன். ஆமென். வேலை ஃபிக்ஸ் ஆகுது. அந்த டைம் வரும்போது பிதாவையும் கரங்களின் ஆவியை அவ்வளோதான் கொடுத்துட்டு பீஸ்ஃபுல்லாக என்ன பண்ணோம்? ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணிடணும். இஜெக்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடணும்.
எங்கே போய் விழ போகிறோன்னு இஜெக்ட் பட்டன்னா அங்கிள் வந்து பைலட்டு இல்லை, இஜெக்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கீழே எங்கே விழுவோன்னு தெரில, ஆனால் பத்திரமா விழுவோம், உயிராக இருப்போன்ற ஒரு நம்பிக்கை அதில். ஆனால் இதில் கன்ஃபார்ம்டா, பிதாவே உம் கரங்களின் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன், இஜெக்ட் பட்டன், பிதாவின் கரங்களுக்கு போய் சேர்ந்தார். வெளிப்பாடு. ஆனால் யோபு தன்னை பற்றி சொல்கிறார், அறிவில்லாம ஆலோசனையை மறைச்சாராம். தனக்கு தெரியாததும் எட்டாததெல்லாம் என்ன பண்ணாராம், அலப்பினாராம். தெரியாதெல்லாம் பேசுவாங்க ஜனங்க, என்ன பண்ணுவாங்க, தெரியாததெல்லாம் பேசுவாங்க, புரியாததெல்லாம் பேசுவாங்க, ஏதோ நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, நல்லா சாப்பிடு, அப்போ தான் பாப்பா நல்லா சாம்பார் சாதம் சாப்பிடும், தயிர் சாதம் சாப்பிடும்னாங்க. அது வேற ஏரியா, இது வேற ஏரியா. யுட்டரின் வால் வேற, ஸ்டமக்கு வேறு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேறு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வேறு. ஆனால் ஜனங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நேராக போயிட்டு குழந்தை வாய்க்கும் போயிடுது, நான் போதான் சாம்பார் சாதம். இல்லை, முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு வெளிப்பாடு. இப்போ படித்த பிறகு என்ன ஆயிடுச்சு, இல்லைங்க அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தனி, டைஜஸ்டிவ் சிஸ்டம் தனி, சர்க்குலேட்டரி சிஸ்டம் தனி. வெளிப்பாடு வரும்போது என்ன பண்ணுறோம், அடடடா நம்ம இப்போ இப்படி நினச்சிருந்தோமே, இல்லை? ஆமாம். ஓகே, நிறைய விஷயங்கள் நாம் சிறு வயதிலேருந்து படித்தவைகள் ஒவ்வொன்றையும் நினச்சோம்னா மாற்றி மாற்றி தப்பாக தான் நினச்சிட்டோம். ஒன்று பண்ணலாம், ஆண்டவர்களை நம்ம என்ன பண்ணலாம், சரண்டர் பண்ணலாம். அவர் நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று சொல்லுகிறான். ஆமாம், எனக்கு அறியாததையும் மெட்டாதையும் அழைப்பினேன்றான். இப்பொழுது நான் என்ன சொல்லிட்டாரா, நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் மற்ற சொல்லும்னு சொல்லிட்டானா. என் காதில் உண்மை குறித்து கேள்வி பெற்றேன், இப்பொழுது என் கண்களுமை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஆண்டவரே, நான் இப்படிலாம் அவங்கள பேசிட்டேன்ப்பா, என்னென்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. ஆமென். ஒரு மனுஷன் ஒரு கூட்டத்தில் ஒரே அழையான், பரிசுத்தாவினர் பிரசஸ்திட்ட என்ன பண்ணா, நான் ஆண்டவரை நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப மோசமாலாம் பேசிட்டேன், ஆண்டவரை நான் திட்டேன், ஆண்டவரை நான் நிறைய கேள்வி கேட்டேன், ஒரே அடங்கவே மாட்டானா. அந்த பாஸ்டர் என்ன சொன்னாராப்பா, நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன், ஆண்டவர் மேலே, ஏன்னா புது விசுவாசி, அவனுக்கு எது சொன்னாலும் புரியல, ஆண்டவரை பார்க்க போகிறேன், நீ ஆண்டரை என்னென்னலாம் திட்டினியோ அதுக்கெலாம் சாதி கேட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துருப்பா, நான் எத்தனை போய் என்ன பண்ணுறேன், ஆண்டர்களை சேர்த்துட்றேன், அவர் நான் மன்னிச்சு வரேன். உடனே போய் உட்காந்துட்டானோ. கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறேன், டே முட்டாளே என்னடா எழுதுற நீ. இல்லை, எங்கள் ஐயா யார் கையில் போகிறாரு, ஆண்டர்களை போகிறார். அவன் எழுதிட்டான் ஒரு 50 பக்கம் எழுதிட்டு எடுத்துன்னு வந்துட்டான். ஐயா வாங்கிக்கினார்ப்பா, நான் யாரை பார்க்க போகிறேன், ஆண்டரை பார்க்க போகிறேன், உன் பாவத்தெல்லாம் மன்னிக்கு நான் என்ன பண்ணுறேன் கேட்டுக்கிறேன். ஐயா ரொம்ப தேங்க்ஸியா, ரொம்ப தேங்க்ஸியா, ரொம்ப தேங்க்ஸியான்னு சொன்னானா. அவர் எடுத்துன்னு போய் ப்ரேயர் ரூமில் வச்சு என்ன பண்ணாரா, ப்ரேயர்லாம் பண்ணிட்டு அந்த ரூம்லேயே வச்சுட்டாரான் அந்த டைரியில். ஆண்டவர் இவனுக்கு சொல்லிக் கொடு ஆண்டவர்ன்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு அவன் வந்தானா, ஐயா அன்றைக்கி ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரியா, நான் விசுவாசிக்கிறேன்யா. சரி, ஆண்டவரை எந்த மனசாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் மட்டும் என்கிட்ட ஒரு பேப்பர் வாங்கின்னு போய் ஆண்டவர்களை கொடுக்குறீங்களே, எப்போ பார்த்தீங்க ஆண்டவரை பார்த்தீங்க? இப்போ நான் ஆண்டவரை பார்க்கல, உனக்காக நான் என்ன பண்ணேன், ப்ரே பண்ணேன், இந்தப்பா உன் பேப்பரு. இப்போ ஆண்டவரை மன்னிச்சிட்டார் நினைக்கிறியா? சத்தியமாக மன்னிச்சிட்டாரியா. நீ அப்பப்போ ஆண்டவரை பார்த்த, நான் பார்க்கவே இல்லை. அது எப்படி பார்க்காமலே நீ நம்புற? இல்லையா, பைபிள் சொல்லுது, ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் அங்கே வருவாராம். அவர் என் கண்ணுக்கு தெரிய மாட்டாராயா, ஆனால் அவர் கண்ணுக்கு நான் தெரியுவேனா. எப்படிப்பா இப்படிலாம் பேசுகிற, நீ கொடுத்துட்ட, அவர் வாங்கிட்டு, நீ கொடுக்கவும் இல்லை அவர் வாங்கவும் இல்லை, மன்னிச்சிட்டாருன்னு எப்படி சொல்கிற? இல்லையா, மனசில் என்னவோ பண்ணுதியா, என் மனசில் என்னவோ பண்ணுது. ஐயா சொன்னாரா, அப்பா ஆண்டவர் நீ பார்க்க வாங்கண்ணா, அவர் உன்னை பார்க்க உன் மனசுக்குள்ளே வருவார். பெரிய ஆண்டவர் எங்கே வருவார், உன் மனசுக்குள்ளே வருவார். உன் மனசு தான்மா வீடு. உன் குழந்தை ஒரு குட்டி வீடு கட்டினா தலையை உள்ளே விட்டு நீ போக மாட்டேன், அது மாதிரி உன் குட்டி மனசுக்குள்ளே ஏசாமி வருவார். மன்னிச்சிட்டாரா? கன்ஃபார்ம்டாக மன்னிச்சிட்டாரையா? நிஜமாக சொல்கிற, சத்தியமாயா? எப்படா சொல்கிற? எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குயா. ஹல்லேலூயா. இதான் வெளிப்பாடு. ஆமென். சங்கீதம் 133 அந்த வெளிப்பாடை பற்றி சங்கீதக்காரன் அவர் இந்த பெருமையான இருதயத்தை பற்றி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 133 ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் தான். 131 எடுத்துட்டோம்னா, கர்த்தாவே என் இருதயம் இருமா போனதில்லை, என் கண்கள் மேட்டிமையானவர்கள் அல்ல, பெரிய காரியங்களும் எனக்கு மிஞ்சின கருமங்களை நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தை போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்மா பால் மறந்த குழந்தை போல இருக்கிறதும் இது முதல் என்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதா. 3 வசனம் தான். ஆண்டவரே இவ்வளோ நாள் எப்படி இருந்தேன், இருமாப்பா இருந்தேன், கண் எப்படி இருந்துச்சு, மேட்டிமையாக இருந்துச்சு, பெரிய காரியங்களை மிஞ்சினது என்ன பண்ணேன், பேசினேன். தாயின் பால் மறந்த குழந்தை போல நான் இனிமே அமர்ந்து கொள்வேன், என் ஆத்மா பால் மறந்த குழந்தை போல
இருக்கிறது. ஆமென். சொல்லிட்டாரா? ஆண்டவரே, நான் தான் என்ன பண்ணிட்டேன், ஓவரா பேசிட்டேன், இப்பொழுது என்னை புரிந்து கொண்டேன். வெளிப்பாடு, அருமையான வெளிப்பாடு. யோபுக்கு கர்த்தரை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஹி காட் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட். இப்போ அருவருத்து என்ன பண்ணார்? தான் பேசுனது அருவருத்து மனஸ்தாபப்பட்டு எங்கே கொண்டாரான்? சாம்பலில் உட்காந்துட்டான். ஒவ்வொரு நாளும் நம்ம போன வருஷம் செஞ்சதை பற்றி இந்த வருஷம் ஃபீல் பண்ணுவோம். சே, இப்படி பண்ணிட்டோமே, நம்ம பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி போய் பண்ணிட்டோமே, இப்படி சில்லிதனமாக நடந்துட்டோமே, இப்படி சில்லறதனமாக நடந்துக்கிட்டோமேனு நம்மளை நினச்சி பார்ப்போம். அதுவும் ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம பண்ணதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம நீதி அழுக்கான கந்தை. என் நீதி இவரதோட நல்லா இருக்கலாம், இவங்களதோட கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஆனால் அவருக்கு முன்னாடி அழுக்கான கந்தை, டர்ட்டி கிளாத், ரொம்ப அழுக்காக இருக்குது. அப்போ அவரை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியாது, சாமி என்ன பண்ணு, மன்னிச்சு. ஓகே, இப்போ ஆண்டவர் வந்துட்டார். ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாமா? ஆண்டவர் பேச போகிறார் திருப்பி. அப்பா, அவர் பேசினார்னா வேறு. ஆண்டவர் யோபு உட்காந்துக்கிறாரு. எங்கே உட்காந்துக்கிறாரு? சாம்பலில் உட்காந்துக்கிறாரு. ஆண்டவர் வந்து யோபு கிட்ட இருந்து அந்த 3 பேரை கூப்பிட்டார். அவங்க பேர் என்ன பேருங்க? எலிபாஸ், ஜோஃபார், பில்தாத். இந்த கூட்டத்தில் தலைவராக இருந்தவர் எலிஃபாஸ். கொஞ்சம் இங்கே வாடா. யாரை கூப்பிட்டாரு? எலிஃபாஸ்க்கு எப்படி இருக்கும்? நடுங்கி இருக்கும். ஐயோயோ, நம்ம பாட்டு வேதாந்தம் பேசிட்டு போகலான்னா யார் வந்துட்டாரு? ஆண்டவரே வந்துட்டாரு. ஐயோ, எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் திட்டிட்டு வந்துக்கிறோம். இந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லாத போகும்போது திட்டினா யாரை வந்துட்டாரு? ஐயோயோ, நம்ம ஃபிலாசபி என்ன பண்ணல, செல்லலையே. ஃபிலாசபி செல்லாது. யாருன்னா அவங்க தத்துவத்தை நம்பின்னு இருந்தால் தயவு செஞ்சு விட்டுருங்க. தத்துவம் எல்லா நேரத்திலும் எடுபடாது. ஆமேன். ஒரு தம்பி வந்து பைக் பயங்கர வேகமாக ஓட்டுவார். வேகமான அந்த பைக் சவுண்டு கேட்டாலே ஜனங்களாம் அப்படியே அலறும். அப்புறமா கீழெல்லாம் ஊந்து அடிக்கடிலாம் பட்டு பல்லுலாம் கழண்டி போய் தையல்லாம் போட்டு ஃப்ராக்சர்லாம் ஆகி தலைகள்லாம் தலைப்பாவாக கட்டி எப்படியோ தப்பிச்சு வந்த பிறகு அவர்கிட்ட கேட்டோம். ஒரு யூத் மீட்டிங்கில் வந்தார். தம்பி, இந்த யூத் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? அப்புறம் ஸ்டைலாக நின்றுனார். வந்து நின்று, தம்பிங்களா அண்ணன் சொல்கிறத கேளுங்க, சொல்லு அப்படின்னானுங்க. பைக்லாம் வேகமாக ஓட்டாதீங்க, பட் நான் உடம்பு ரொம்ப அடிப்படும் அப்படின்னு. நீ வேலையை பார்த்துன்னு போ, நீ எல்லாம் ஊந்துக்குது வந்தல, நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டானுங்க. அவர் ஞானத்தை யாரும் என்ன பண்ணல, நீ ஓட்டுனதை நாங்கள் பார்த்தோம், அந்த அந்த பசங்க சொல்கிறானுங்க யூத்தில் இருக்கு, நீ ஓட்டுனதை நாங்கள் பார்த்தோம், நீ வேலையை பார்த்து போ அப்படின்ட்டானுங்க. தத்துவம் என்ன பண்ணல, எதை பற்றி பேச வந்துக்கிறாரு? பைக்கை பற்றி. அவனுங்க எதை பற்றி கேட்டுக்க மாட்டானுங்க. இல்லைடா பட்டான்டா, போ, எனக்கு தெரியும் உனக்கு ஒழுங்காக ஓட்ட தெரில, நீ என்ன சாப்பிட்டு ஓட்டியிருப்ப, நாங்களாம் ஸ்ட்ராங்கு சாப்பிட்டாலோன்றான். ஐயோ, தத்துவம் என்ன பண்ணாது, எடுபடாது. திரும்பி நம்ம கிட்ட வரும். ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, ஏய், நீ தத்துவத்தை எடுத்துட்டு வந்தா என் மகன் கையில் பேசினேன். கவனிங்க, இது நம்ம எல்லாருக்கும் பாடம். ஒரு மனிதன் கையில் போகும்போது தத்துவம் பேசுவதற்காக போகவில்லை. யூ ஆர் கோயிங் தேர் டு ப்ரே, டு ஹெல்ப் ஹிம் அவுட் ஃப்ரம் த ப்ராப்ளம். அவன் அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம போகிறோமே தவிர தத்துவம் பேசுவதற்கு அல்ல. ஹல்லேலூயா. லிசன். ஆண்டவர் சொல்றார், என்ன பண்ணு, நான் சொல்றதை கேளு. எலிஃபாஸ், இங்க வா, இங்க வந்து ரிட்டர்ன் ஆகு. கம் அண்ட் ஸ்டாண்ட் ஹியர். காட் ரிபிக்ட் ஹிம். ஜோப் இஸ் விண்டிகேட்டட். யோபு நியாயப்படுத்துறாரு. நியாயம் சொல்லலை, அவனை திட்டத்திலே தெரிய போதியுமே ஒழுங்கணும். எனக்கு கோபம் யார் மேலே மூழ்கிறது? உங்க 2 பேர் மேலேயும் மூழ்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். தேமானியான எலிஃபாஸை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேச பாருங்க. இவங்க வந்ததே ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு தான். இப்போ திட்டு வாங்கினது யார்கிட்ட? ஆண்டவர் கையில். நம்ம பேசிடலாமா? நான் பாஸ்டர்னு உங்களை பேசிடலாமா? நான் ஒரு ஆளை பேசுகிறதுக்கு முன்னாடி, கடிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிப்பேன். எனக்கே கஷ்டமாக இருக்கும், நம்ம பேசுகிறோமே, இது நம்ம தகுதி தானா அப்படின்னு. ஆனால் அந்த வயசு ஏற ஏற, பிள்ளைங்க வளர்ந்து வர வர, அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அந்த கடமை கொடுத்ததுனால பேசி தான் நான் பண்ணோம் ஆகணும். இன்றைக்கி நான் பேசுகிற பேச்சு இவரை காப்பாற்றோன்னா நான் கண்டிப்பாக பேசிடுவேன். நான் பேசாமல் போனால் இவர் மாட்டிப்பாருண்ணா. எதுக்கு நான் ஒரு பெரிய மனுஷன் இருந்துன்னா பண்ணோம், குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் குரல் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் குரல் கொடுக்க முன்னாடி சொல்லுவேன், சாமி இதை பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்களே பேசுகிற மாதிரி என்ன பண்ணுங்கள் பேசுங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நானே ஒழுங்கு இல்லை, நான் அப்படி 4 பேரை ஒழுங்குபடுத்துறது இல்லை. ஆண்டவர் நம்மளை பேசும்படி தான் ஊழியத்தை கழிச்சிருக்கார். கரெக்டாக பேசணும், அவர் வார்த்தையை பேசணும். அன்னைக்கு நமக்கு யாரோ ஒரு பெரியவங்க கரெக்டாக சொல்லி கூடவே நின்று காப்பாற்றிருந்தாங்கன்னா நம்ம ஏன் உழுந்துருக்க போகிறோம்?
அடுத்தவன் நம்ம கண்ணு முன்னாடி விழாமல் இருக்க காப்பாற்றுறது நம்முடைய வேலை. இந்த பூமியில் யாரும் நீதிமான்கள் அல்லையே, ஆனால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோமே. நம்ம நீதிமான் இல்லை, நீதிமான் நம்ம சுத்தமானவங்க இல்லை, சுத்தமாக்கப்படுகிறோம். காலையில் தண்ணி நம்மளை சுத்தமாகுது. நாம் சுத்தமானவர்கள் அல்ல, நாம் அசுத்தமானவர்கள், நாம் பாவிகள். நம்மை பரிசுத்தமாக்க ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. சுத்தமாக இருக்கிற நாம் மற்றவர்களை சுத்தமாக்குற வேலையை செய்தாக வேண்டும். இன்னைக்கு காலையில் யாராவது அப்படியே கில்ட்டி கான்ஷியஸ்ல நானே சரியில்லை நானே சரியில்லை, எவ்வளவு நாள் உன் டைம் வேஸ்ட் பண்ண போகிற? உன்னை சீர் செய்து கொண்டு மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்துகிற வேலைக்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். We are here to do that. ஹல்லேலூயா. ஆமாம், என் தாஸ் நாங்கள் யோபு பேசின மாதிரி நீங்கள் என்ன பண்ணல, பேசலை. உங்களுக்கு பேச தெரியல. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லலாம், நீ நேற்று பேசுனது தப்பு, இன்னைக்கு மாற்றிக்கலாம், இன்னைக்கு கரெக்டாக பேசலாம். ஆமென். சில நேரத்தில் பேசும்போது நம்மக்கிட்ட என்ன பேசுறதுன்னு வார்த்தை இருக்காது. உடனே என்ன பண்ணுவோம், டக்குன்னு பழைய வார்த்தைலாம் விட்டுருவோம். யார் பேசியிருப்பாங்க? நான் எங்கள் தாத்தா பாட்டி கூட ரொம்ப வளர்ந்தனால எங்கள் ஆயா பேசின பேச்சு நிறைய உள்ளே இருக்குது, அடக்கி வச்சுக்கிறேன், எப்போனாலும் திறந்துன்னு வந்துடும். அதானப்பா, வேறு யாருப்பா? காலேஜ் படிக்கும்போது கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு, அவன் பேசின வார்த்தை, அண்ணன் கச்சேரி போயிருக்காரு, கூட பேசினவங்களுக்கு உள்ளே இருக்குது, எப்போனாலும் என்ன பண்ணோம், திறந்துன்னு வந்துடும். அதெல்லாம் பேசுவதற்காக அவர் அழைக்கவில்லை. அவருடைய வார்த்தை, அவர் வார்த்தையை பைபிள் திறந்து பார்க்கணும், உள்ளே இருக்கிறத எடுத்து தான் பேசணும். இல்லைன்னு சத்தியமாக சொல்லாதீங்க, இது பெரிய பொக்கிஷம். கடலில் கூட உப்பு இல்லாமல் போயிடும், இவர் வார்த்தையில் சாரம் இல்லாமல் போகாது. 7 காளையை எடுத்துக்கோ, என்ன பண்ணு, 7 ஆட்டுக்கடாவை எடுத்துக்கோ. என் மகன்கிட்ட போ, யோபுக்கிட்ட போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியிடு. யாருக்காகடு? யோபுக்கு வேணாடா, யோபுக்கு வேணாம். யாருக்கு தகனிடு? ஆமாம், என் தாசன் உனக்கு ப்ரே பண்ணுவான், உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாக உங்களை அடிக்காமல் விடுவேன். என்ன பண்ணுவேன்? நீ பேசுனது சரியில்லை. அப்பா, அந்த 3 பேரில் நான் ஆண்டவர் வந்தால் காலில் விட்டுருப்பேன். சாமி எம்மா நிறைய பேசிட்டுக்கிறேன் சாமி, தப்பிச்சிடப்பா. இப்போவே போய் யார் காலில் வந்துடுறேன்? யோபு காலில் வந்துடுறேன்னு 7 காலை எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு இருப்பேன். இதுதான் இவங்க என்ன பண்ண போகிறாங்க? யூ டி நாட் ஸ்பீக் ரைட். ஹலோ பிரதர் சிஸ்டர், மெனி டைம்ஸ் we did not speak right. நிறைய நேரத்தில் நான் சரியா பேசல, எனக்கு அவரை பார்க்கும்போது பயமா இருக்கு. யூ did not speak right. நீ சரியா பேசவே இல்லை. This displeased me. You have repeated this again and again. திரும்ப 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 தப்பு தப்பா தான் பேசினேன். இப்போ போய் ப்ரே பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினால கூடுவீர்கள் அங்கே நான் இருக்கிறேன். 2 பேர் கூடும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? 3 பேர் கூடும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் நிம்மச்சேரி திருச்சபையோட கன்வென்ஷன் முடிஞ்சிச்சு. அந்த கன்வென்ஷனில் ஒரு டீம் உள்ள சர்ச்சில் பாட்டெலாம் பாடின்னு எல்லாம் பண்ணுறாங்க. அங்கேயே கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. வெளியில் வந்து சாப்பாடு செய்கிறவங்களாம் சாப்பாடு கட்டின்னு இன்னும் கதையோ ஒன்று. ஆடியோ ஆப்ரேட்டர் கையில் சொன்னால் அங்கே ஒரு ஸ்பீக்கர் வைக்கணும், நாளைக்கு வச்சிடலான்னாங்க. நாளைக்கு பார்த்தா வைக்கல, நான்ப்பா வைக்கல அப்படின்னு ஏதோ சொன்னார். இப்போ போய்கிட்டோமா, நான் இப்போ போய் உள்ள டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு என்ன நம்ம என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஐ எம் அஃப்ரைட் இஃப் திஸ் இஸ் கோயிங் டு டிஸ்ப்ளீஸ் காட். எனக்காக கூடுற கூட்டம் என்னை பற்றியே பேசலைன்னா என்ன பண்ணுவார்? நம்ம பேசுறது ரைட்டா இல்லைனா பாருங்க, ஆண்டவர் ரிபியூக் பண்ணுறாரு. பிகாஸ் ஆஃப் த ஸ்டபன்னஸ். என் தாசனை போல நீ என்ன பண்ணல, பேசலை, அதனால என்ன பண்ணு, சர்வாங்க தகன பலி இடு. ஆமென். கர்த்தர் சொன்னபடியே என்ன பண்ணாங்களா, அவங்க செய்தாங்களா. 9th verse சொல்லுது. சொன்னாங்க, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. எதை பலிட்டாங்களா? சர்வாங்க தகன பலி. ஆமென். அதானே இங்கிலீஷில் பேர்ன்ட் ஆஃபரிங்னு சொல்கிறாங்க. அது ஆமென். கொஞ்சம் டீப்பாக போய் படிக்க போகிறோம். இந்த பேர்ன்ட் ஆஃபரிங் வந்து ஆண்டவர் கையிலேருந்து ஃபேவர் வாங்கிறதுக்கா. என்னது? ஆண்டவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி. இன்றைக்கி இல்லை, அந்த காலத்தில். இன்றைக்கி இயேசு ரத்தம் பேர் சொன்னாலே ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்தது அர்த்தம். என் பாவத்துக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ஆமென். தண்ணி தாகம் எடுத்தால் தண்ணி மொண்டு குடிக்கணும் இல்லை, பாவம் மாட்டினா இயேசுவின் பேரை சொன்னாலே போதும். இது ஆண்டவர் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. என்னதுங்க? அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இன்னும் டீப்பாக போகிறார். மனசில் நினச்சாலே போதும் இயேசுவின் ரத்தம் நம்மளை காப்பாற்றும். பேச முடியாத அளவுக்கு வாயில் டியூப்லாம் போட்டாங்க, வாயை திறக்க முடியல. அந்த பேஷண்ட் மேலே கை வச்சு மனசில் விசுவாசினால என்ன பண்ணுறோம், பழிச்சிரும். ரொம்ப அட்வான்ஸ்டு. ஆண்டருடைய ஹை டெக்னாலஜி கிட்ட மனுஷன் போகவே முடியாது. எத்தனை கம்ப்யூட்டர் வந்தாலும், எத்தனை ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் மனசில் நினச்சதெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ண பார்க்குறாங்க, முடியாது. ஆண்டருடைய டெக்னாலஜி இன்னும் அட்வான்ஸ். மனசில் நீங்கள் நினச்சினா கூட ஜீசஸ் உங்களை காப்பாற்றுவார். மனதில் வாய் திறந்தால் வாயில் தண்ணி போய்டணும்னு கடல் கடியில் போகும்போது கூட யாரை கூப்பிடலாம், உள்ளத்துலேருந்து இயேசுக்கு பதில் கேட்க முடியும். அவர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஆமென். ஆமாம். சிக்னல்ஸ் இருக்கும் கடலில், கப்பலில், ஏரோப்ளைன்லலாம். ஏரோப்ளைனுக்கு ஒரு ஆபத்து வந்தால் கூட அந்த ஃப்ளிக்கர், அந்த லைட் என்ன பண்ணோம், மேலே உள்ள சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணோம்.
அந்த சேட்டலைட் சொல்லும், அந்த அந்த ஏரோப்ளைன் இங்கே பிளிங்க் ஆகிருக்குது, இத்தனை இடத்துல ரெக்கார்ட் ஆகிருக்குது, அப்புறமா 1 மினிட் கழிச்சுன்னா ஆகல, பிளிங்க் ஆகலைன்னு கரெக்டாக அது கொடுக்கும். அந்த இடத்துல போய் அங்கே தேடினா அது என்ன பண்ணும், இடியும். அந்த மாதிரி நம்ம மனசு ஜீசஸ் கையில் ஃப்ளிக்கர் ஆகிடும். மனசே ரொம்ப அட்வான்ஸ்டு. அவர் அதை போட்டு தான் நம்ம பேக் பண்ணி அனுப்பியிருக்காரு. அதுதான் ஆவி. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்குது. இந்த ஆவிக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மை காப்பாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய ஆவிக்குள்ளே வந்து அவர் பொசிஷன் எடுத்துருவார். ஹல்லேலூயா. அவர் பொசிஷனை எடுத்துருவார். ஆமென். ரைட், ஓகே. இந்த சர்வாங்க தகன பலி இட்ஸ் a gift to God. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் கையில் ஈசாக்கு என்ன பண்ணுன்னு சொன்னார். வசனம் எடுங்க பார்க்கலாம். ஜெனசிஸ் 22 verses 2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். உன் பையன் எனக்கு என்ன பண்ணு, கிஃப்டாக கொடு. புரிஞ்சிச்சா? தட் இஸ் ஹிஸ்ட்ரி. நோவா தாத்தா அந்த 8 பேர் பொழைச்சி வந்தாங்களே, பொழைச்சி வந்தவங்க வெளியே வந்து ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆதியாகமம் 8:20 படிச்சு பாருங்க. அதில் நோவா அவர் ஒரு பலிபீடம் செலுத்தி அங்கே என்ன பண்ணுறாரு, தகன பலி செலுத்துறார். 8:20 படிங்க. ஆதியாகமம் வச்சுங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். பாத்தீங்களா? எலிப்பாஸ் செய்யறத ஏற்கனவே யார் பண்ணியிருக்காங்க? the forefathers. ஆமென். ஏன் ஆதியில ஆதாம் ஏவாளோட பையன், அவன் பேர் பாருங்க, ஆபேல் காயின். காயின் என்ன பண்ணாரா, கொஞ்சம் கத்திரிக்காயம் வெண்டைக்காயம் மாங்காயம் தேங்காயம் தந்து சமை இப்படி அப்படின்னாரா. ஆனால் ஆபேல் அப்படி இல்லை. தெரியும், பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் ரத்தம். முதன்மையானவர்கள் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணானா, பலி செலுத்தினான், ஆண்டவருக்கு காணிக்கா படைத்தானா. ஹல்லேலூயா. ஆமாம். இது வந்து அக்கினியில் சுட்டரிக்கப்பட வேண்டிய ஒன்று. லேவியராகமம் 3:16 இதை தான் சொல்லுது. த வர்ஷிப்பர் ஷுட் கம் வித் an animal. படிங்கத 3:16 கர்த்தருக்கு என்று கொடுக்கப்படுகிறது பலி. 3:16. பார்த்தீங்களா? ஆசாரியன் பலி செலுத்தும் போது தகனிக்கும் போது ஆண்டவருக்கு எப்படி இருக்குமா, சுகந்த வாசனை. இட் இஸ் அன் ஃப்ராக்ரண்ட் அரோமா டு காட். இந்த ப்ராசஸை பற்றி நம்ம லேவியராகமம் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணாலே அதான். லேவியராகமம் 1:3-17 இதை பலி செலுத்துறனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, வர்ஷிப்பர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. லேவியராகமம் 1:3-17 காணிக்க கொடுக்குறவன் என்ன பண்ணணும். ஓகே, அதே கண்டினியூ பண்ணோம்னா 6ஆம் அதிகாரத்தில் போயிட்டோம்னா அந்த காணிக்கையை வாங்கி பலி செலுத்துறாரு, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எழுதிங்க. லேவியர் 6:8-13 வரைக்கும் த ப்ரீஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆசாரனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. 1ஆம் அதிகாரம் 3-17 காணிக்க கொடுக்குறவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹல்லேலூயா. ஆமாம். அதன் பிறகு லேவியராகமம் 16:21 படித்தோம்னா அவன் அந்த மிருகத்து மேலே கை வச்சு என்ன ப்ரேயர் பண்ணோம். சும்மா பிளா பிளா பிளான்னு பண்ணக்கூடாது. அங்கே போய் உட்காந்து ஆண்டவர் எனக்கு 10 மூட்டை அரிசி தான், எனக்கு வேலை கொடுன்னு சொல்ல முடியாது. பாவத்தை மன்னிக்கிற இடம் இது. பாவத்தை என்ன பண்ணோம், கன்ஃபஸ் பண்ணோம். நம்மள கூட சர்ச்சில் நிறைய பேர் வந்து நேராக வந்ததுமே சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆண்டவரே கொடு ஒரு 20 கோடி ரூபாய். இல்லை பிரதர், ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது பிரதர். என்ன பண்ணோம், கன்ஃபஷன். ஒரு அங்கிள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஆக்ட்ஸ் ACTS. A ஃபார் அடோரேஷன், அவரை நல்லா துதிக்கணுமா. C ஃபார் கன்ஃபஷன், என்ன பண்ணணுமா, மன்னிப்பு கேட்கணுமா. T ஃபார் தேங்க்ஸ் கிவிங், அப்புறம் தான் தேங்க்ஸ் பண்ணணுமா, அவர் ஏற்றுப்பாரான். கன்ஃபியூஸ் பண்ண அந்த அங்கிள் எனக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுது. இப்போ இவன் என்ன பண்ணோம், எப்படி வரணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா எந்த பார்ட்டை அதை தகனிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்போ லேவியராகமம் ஃபுல்லாகவே இந்த ஆஃபரிங் பட்டு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். இந்த சர்வாங்க தகன பலி செலுத்தும் பொழுது we get favor from God, we gain a blessing. 1 ராஜாக்கள் 3:4-15 வரைக்கும் படிக்கும்போது கர்த்தருக்கு ஒரு விலையேற பெற்றதா ஒரு அவருடைய ஃபேவர் வாங்கிறது. ஆண்டவருக்கு நம்மளை பிடிச்சிரும். இட்ஸ் a gift to God. It's a gift we are giving to God. It's a valuable thing to God. ஆண்டவருக்கு வேல்யூபிளா, ஆண்டவரே நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு என்னவா, இட்ஸ் a gift. ஆமென். இன்னொன்று, இந்த சர்வாங்க தகன பலி, எலிஃபாஸ் நீ தப்பு பண்ண மகனை உன்னை எரிக்கணும், உனக்கு பதில் நீ எதை எரிக்க போற, ஒரு மிருகத்தை. ஹல்லேலூயா.
வாட் இஸ் த பிலீஃப்? என்ன பிரதர் நம்புகிறோம்? நான் பாவிங்க, நான் சாகணும், என் ராஜா செத்தார், அதை சொல்கிறேன்னே நான் சர்வாங்க தகன பலி கொடுத்துனேங்கிறேன். புரிஞ்சுக்குங்க, இட் இஸ் அன் சப்ஸ்டியூட்டரி. புரியுதாப்பா? சர்வாங்க தகன பலின்னா நான் எனக்கு பதில் இந்த மிருகம் சாகும். இப்போ நீங்களும் நானும் சொல்கிறோமே இயேசு ரத்தம், எனக்கு பதில் இயேசு ரத்தம் சிந்தப்படுச்சு. ஏன் சாத்தான் திணறான்? சாத்தான் நம்ம ரத்தத்தை எடுக்க வரான், எடுத்து க்ளோஸ் பண்ண பார்க்குறான், நம்ம ரத்தத்தை குடிக்க வரான். அங்கே பார்த்தா நம்ம அவர் ரத்தத்தை கொடுக்குறோம், அந்த ரத்தத்தை பார்த்தாலே அவனுக்கு எரியுது உடம்பு, துள்ளுறான், அப்படியே அப்படியே துள்ளுறான், பேர் சொன்னாலே துள்ளுறான். நம்ம ரத்தத்தை குடிக்க வரான், அவர் ரத்தத்தை கண்டா துள்ளுறான். அதனால தான் இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் நம்ம மேலே பட்டதும் நம்ம சிரிக்கிறோம், ஏன்னா பாவம் போகுது. அவன் மேலே பட்டதும் அவன் தெரிக்கிறான். ஹல்லேலூயா. எப்படி புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு இவ்வளோ பெரிய அனுகூலத்தை கொடுத்தார். அந்த காலத்தில் அது இல்லை, ஏன்னா தலைவர் இன்னும் மறிக்கல, நம்ம தலைவர் இன்னும் டியூட்டி ஜாயின் பண்ணல, அவன் தலைவர் இன்னும் பூமியில் பிறக்கல. எலிப்பாஸ்க்கு அதில் எலிப்பாஸு போ ஒரு மிருகத்தை எடுத்துகிட்டு வந்து பலி செலுத்து, பாவம் அது, உன் பாவத்துக்காக அது பாவப்படுது, போ. முழு உலகத்துக்கே பாவமாக போகிற ஒருத்தர் வராரு, முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க அவர் பாவமாயி நம்மளை உங்களை எல்லாரையும் காப்பாற்ற போகிறாரு. இப்போ போ, சர்வாங்க தகன பலியை என்ன பண்ணுறான்? செலுத்துகிறான். ஆமேன். யோபு கையில் போய் ப்ரே பண்ணிக்கிறான். யோபு ஐயா என்ன பண்ணுறாரு? ப்ரேயர் பண்ணுறாரு. என்னவா 7 காலை 7 ஆட்டுக்கடாலாம் கொடுத்துட்டு ப்ரே பண்ணிக்கிறாங்க. அவங்க சொன்னபடியே செய்தாங்க. கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு அந்த வலிக்கு நடுவில் சகோதரர்களுக்காக என்ன பண்ணுறாரு? ப்ரே. யோபோட கையெல்லாம் புண்ணுகுது, டக டக டகன்னு ஆடுது. எலிஃபாஸ் நெத்தியில் என்ன பண்ணுறாரு? சிலுவை போடுறாரு, எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறாரு. யோபோட கை ஒதுரிக்குனே போய்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் மறுசீரமைப்பு அமைக்கிற தேவன். இங்கே அங்கிளுங்கெலாம் உட்காந்துக்கிறீங்க, அவளை தான் என் கதைன்றீங்க, கெட்டவே கிடையாது. மறுசீரமைப்பு. இயேசுவோட கை சிலுவையில் உதர்ச்சா? இல்லை, அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார். நம்மளை கடைசி வரைக்கும் நம்ம ராஜா ஸ்ட்ராங்காக தான் வைப்பார். அவிசுவாசமான கன்ஃபெஷன் எதுவுமே பண்ணாதீங்க. உலகத்தில் நடக்கிறவங்களுக்கு மாதிரிலாம் நமக்கு நடக்காது. உலகத்தில் நடக்கிறவங்களுக்கு மாதிரி இயேசுக்கு நடக்கலைன்னா நமக்கும் நடக்காது. பாவம் தான் ப்ராப்ளம்னா பாவத்தை ஜீசஸ் சால்வ் பண்ணிட்டாரே. உனக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளமே இல்லையே. நீ சந்தோஷமாக ஆப்ரேட் பண்ணலாமே. உன் பாவங்களை மன்னித்து விட்டேனே, நீ மனம் திரும்பிட்டா போதும். ஹல்லேலூயா. ரைட். இப்போ யோபுக்கு உடம்பு ரிக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு, புண்ணுலாம் காணோம், அழகாக உடம்பு சில்வர் மாதிரி தக தகன்னு வருது, அழகாயிட்டார். ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு ஷேவிங் பண்ணிட்டு, இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது, ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு ஷேவிங் பண்ணிட்டு அப்படி குளிச்சுட்டு வந்து பழைய கோட் சூட் எடுத்து போட்டார் பாருங்க, ஸ்மார்ட் ஆகிறார். யோபோட ஒய்ஃப் பேர் போடல, போட்டுருந்தா அந்த பேரை நம்ம நிறைய பேருக்கு வச்சிருக்கலாம், வைக்கல. மிஸ்ஸஸ் ஜோப் ஆண்டி பார்த்தாங்க, வாவ் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாரு. எல்லாம் குளிச்சுட்டு வந்து பிரியாணி பண்ணிட்டாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும், யோபு சரியிடாமே, யோபு சரியிடாமே, யோபு சரியிடா, யோபு சரியிடாமே, எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் சாப்பாடு தடப்படலாம் பழைய மாதிரி ஆயிடுச்சு. காஞ்சி போன அடுப்புக்கெல்லாம் க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. கிச்சன் ரூம்னா பண்ணிட்டாங்க, பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஆடு கட்டுற தொழுவோம், மாடு கட்டுற தொழுவோம், ஒட்டக கட்டுற தொழுவோம், எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று நின்றுக்குது. ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க, கல்யாண வீடு மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லையா? யோபு வந்து உட்காந்தா இருப்பாருங்க திரும்பி அந்த சேரில். வா, கர்த்தர் நம்மை மறுசீரமைத்தால் அந்த ஆசீர்வாதம். யாரை நம்பி பெரிய ஆளாகலான்னு நீங்கள் போகிறீங்க? போங்க. ஓடு எடுத்து தேய்க்கிற அளவுக்கு ஸ்கின் வியாதி வந்துடும். கர்த்தரை நம்பி வந்தா அது சுகமாகும். யாரை நம்பி மகனே இந்த கால வேலை யூ ஆர் திங்கிங் தட் தே வில் ரெஸ்டோர் யூ. அவங்க இருக்காங்க, அவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க. அங்கே தான் நீ மாட்டுற. கர்த்தர் நம்ம நல்லா பார்த்துக்குவார். அல்லையா? எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஆபரணம் கொடுத்தாங்களாம். நம்ம ஊர் மொய் டெக்னாலஜி அங்கேயே இருந்துக்குது. மாமா வீட்டில் ஃபங்க்ஷன், யோபு மாமா வீட்டு யோபு அப்படி வச்சுப்போமே. அவங்க அக்கா தங்கச்சி, மாமா வீட்டில் ஃபங்க்ஷன், உங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ செஞ்சார்? மொழியத்தா இது செஞ்சிருப்பார்ல, இருக்கணும் எடுத்தா சரியாயிட்டார், வா ஃபங்க்ஷன் மீட்டிங். ஆளுக்கு என்ன பண்ணாங்களா? ஆமாம், சொந்தக்காரங்களாம் ஆளுக்கு 100 ஆடு 100 மாடு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஏறிடுச்சு. ஆமாம், இவர் கொடுத்ததானே என்ன பண்ணியிருப்பாங்க? ரிட்டர்ன் பண்ணாங்க. வீடு என்ன ஆயிடுச்சு? கல்யாண வீடு மாதிரி ஆயிடுச்சு. அவரும் பார்க்க சும்மா அழகாக சின்ன பையன் மாதிரி ஆயிட்டார். டைகி ஒன்றும் அடிக்கலை, எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ரைட். முடிக்கிட்டி கொட்டினதெல்லாம் தோலோடு சேர்ந்து அதுவும் முளைச்சிடுச்சு. யோபுவோட ஒய்ஃபு ஆன்ட்டியும் என்ன பண்ணிட்டாங்க? சூப்பராகிட்டாங்க.
புது கல்யாணம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வீடியோ கேமரா ஃபோட்டோ எல்லாம் வந்துட்டு மொழிலாம் வந்து அந்த நாள் ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு கல்யாணம் ஆன மாதிரியே திரும்பி என்ன பண்ணுது ஆகுது. ஆமேன். இப்போ வந்துட்டு இதெல்லாம் திரும்பி ரெடியாக போகுது. ஒரு ஆடம் 10 குட்டி, ஒரு மாடம் ஒன்று 10 மாதத்துக்கு ஒரு முறை போட்டுக்கினே இருக்குது. வா அல்லேலூயா. டக் 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 டக்குன்னு உண்டாயின பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை ஆசீர்வாதம். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதம் சொல்லுங்க. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதம் சொல்லுங்க. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதம். ஆனா உலகத்தில் வர படம் முன்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கும், பின்னிலைமை ஓட்டாண்டி ஆகிடுவான். ஆனா கர்த்தருடைய வழியில முன்னிலைமை ஏழை மாதிரி இருப்போம், கர்த்தர் நம்மை செல்வந்தர்களாய் மாற்றுவார். இன்னைக்கு கர்த்தருக்காக பாடுபட வந்தால் மறுசீரமைப்பு உண்டு. எத்தனையோ ஊழியக்காரங்களை நான் பார்த்துருக்கேன், போட்டுக்க சட்டம் இல்லாமல் அன்னைக்கு ஊழியம் பண்ணேன்னு கோட் போட்டு வந்து நின்றுப்பாங்க. அட கடவுளே, அவருடைய முன்னிலைமையில காட்டிலும் பின்னிலைமை என்ன பண்ணுறாரு? உங்கள் எல்லாருக்கும் அது உண்டு. பேசுகிறவங்க பேசுவாங்க, கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணுவாங்க. உங்களுக்கும் உங்கள் ஆண்டவருக்கும் தெரியும், படி அளக்கிற மகாராஜாவுக்கு தெரியும். அப்பா 14,000 ஆடா. எத்தனை? உங்களை யாருன்னா 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட நீங்கள் அந்த வேலைக்கு போக முடியாது. ஏன்? அத்தனை யார்ப்பா மேய்க்கிறது? அல்லேலூயா. 6,000 ஒட்டகமா, 1000 ஏர் மாடா. அப்பா, ஒரு ஏர் மாடு வச்சிருந்தாலே, 2 வச்சிருந்தாலே, 3 வச்சிருந்தாலே பெரிய லேண்ட்லார்டு. இது எத்தனையா? நான் நினைக்கிறேன் அந்த நாடே ஏர் விழுவார் பொழுது. ஆளு 1000 கழுதை. எதுங்க கழுதை? எதுக்கு கழுதை வாங்குவாங்க? பொதி சுமக்க. அப்போ அவ்வளோ கழுதை என்ன பண்ணுது? அப்பா, யோபு ஐயா தன்னோட ப்ராப்பர்ட்டியை ஹெலிகாப்டரில் தான் சுற்றணும் போல. இப்போ ஆண்டவர் பிளஸ்ஸிங் கொடுத்தாரு. எந்த பிள்ளைலாம் எடுபட்டுச்சோ அந்த பிள்ளைகள்லாம் கொண்டு வரார். 7 குமாரர். அல்லேலூயா. எத்தனை பையன்? 7. ஸ்ட்ராங்கா 7 பையன், 3 பொண்ணு. அவன் ஆஸ்திக்கு பையன், ஆசைக்கு. இப்பெல்லாம் எல்லாமே ஆஸ்திக்கு தான். பையனாக இருந்தாலும் ஆஸ்தி தான், பொண்ணாக இருந்தாலும் ஆஸ்தி தான். பையனும் அழகு தான், பொண்ணும் அழகு தான். என்னம்மா எல்லாம் ஈக்குவலாக கேள்வி கேட்குதுல்ல. அன்றைக்கி மகன் சொல்லிச்சு, தம்பி கூட போய் என்ன பண்ணுறா, சண்டை போடுறா. ஏன் எனக்கு கொடுக்கல அவனுக்கு கொடுக்குற? பெரிய ஆஸ்தி தான் இப்போ எல்லாமே. பையன் பொண்ணு எல்லாம் நம்ம பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்பா உன்னை அழகு மட்டும் பார்ப்பேன், கிடையாது வாங்கி கொடு அப்படின்றது போல். ஆஸ்திக்கும் ஆசைக்கும் என்ன பண்ணிடுச்சு? ஓகே. மூத்த மகளுக்கு எமிமாள், 2வது மகளுக்கு கெத்சியால், 3வது மகளுக்கு கேர்னஃப் என்று பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் மெயின் விஷயம், அவர்கள் சகோதரனின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அல்லேலூயா. அப்பா இருக்கிற ஒரு வீடு தான் இது, பெரிய அண்ணன் கொடுத்துட்றேன், நீங்கள் எங்கன்னா வாடகைக்கு போங்கன்னு கிடையாது. எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி. எத்தனை பேர் இந்த நிலைமைக்கு வரப்போகிறீங்க? அதுக்கப்புறம் 140 வருஷம் வாழ்ந்தாராம்பா. முன்னாடி எவ்வளோ நாள் வாழ்ந்தார் நமக்கு தெரியல. எத்தனை? 4 தலைமுறைகள். அதுக்கப்புறம் 4 தலைமுறை. பையன், பையனோட பையன், பையனோட பையன், பையனோட பையன். இந்த கட்டவர்கள் தான் தாத்தா. தாத்தா, பையன், அவனோட பையன், அவனோட பையன், அவனோட பையன். தாத்தா எல்லாரையும் பார்க்குது. நல்லா முழுக்குன்னு சம்தியாக இருக்குது. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு அங்கிள் வந்தார். அந்த அங்கிள் மேலே உட்காந்தார். டேய் தம்பி, கீழே ஒரு தாத்தா போகிறாரு, வர்றாருன்னு. எங்கள் தாத்தாண்ணா. டேய் தாத்தா செமையாகிறாரா. என்னடா இந்த ஆள் நம்ம தாத்தா மேலே வாய் வைக்கிறாரு. தாத்தா அப்படிங்கிறாரா? இன்னும் தாத்தா சம்தியாகிறாரு. எங்கள் தாத்தா அப்படி தான் சட்டையை என்ன பண்ணுவார், மடித்து இது வரைக்கும் மடிச்சு விடுவார். இங்கே வாட்ச் கோல்டு கலர் வாட்ச் கட்டியிருப்பார். ஒரு மோந்திரம் தான் போடுவார், எக்ஸ்ட்ராலாம் போட மாட்டார். அந்த ஒரு மோந்திரத்தில் அவர் பேர் போட்டிருப்பார். அப்படி நடந்தாடு வருவார். வைங்க, எம்மோ நடா தாத்தா பயங்கரமாக இருக்குது. எங்கள் தாத்தா தானா அப்படின்னேன். தாத்தா செமையாக இருக்குடா, தாத்தா செமையாக இருக்குடா. நான் நினச்சி பார்க்குறேன், எங்கள் தாத்தா இன்றைக்கி இல்லை. ஆமேன். ஆனால் யோபு தாத்தா 5 தலைமுறை பார்த்துட்டு போயிரு. ஆமேன். தாத்தாங்களே, தாத்தாங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். 2 பேர் சொல்கிறேன், 3 தாத்தா சொல்லுது. நீங்கள் யாருன்னா தாத்தா ஆயிருக்கீங்களா? ஆயிருக்கு எத்தனை? ஆயா ஆகிட்டாங்க. யார் ஆயாலாம் கை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாரு 2 ஆயா வந்து என்னை எங்கெல்லாம் தாத்தா கூப்பிட்றாங்களோ அந்த வீட்டுக்கு நான் போகிறதில்ல. என்னை தாத்தாவும் கூப்பிட வேண்டிய இடம் இருக்குல்ல. ஏன்னா எங்கள் பெரியப்பா பசங்களுக்கு, அவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் பிறந்துக்குது. அந்த பக்கம்லாம் நான் போகிறதில்ல. என்னான்னு கூட போகிறாங்க. எனக்கு ஒரு பட்டங்குது தப்பிச்சிருவேன். என்னான்னு கூப்பிடுவாங்க, ஏய் பாஸ்டர்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்களும் பாஸ்டர் ஆகிடுங்க, தப்பிச்சிடலாம். பாஸ்டர்மான்னு சொல்கிறா அப்படின்னு நான் ஆகிடுங்க, ஊழியத்துக்கு வந்து தப்பிச்சிருங்க. பாருங்க, எத்தனை தலைமுறை பார்க்குறாரு? 4 தலைமுறை.
நெடுநாளாக இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஃபுல் இயர்ஸ். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். இந்த அதிகாரம் படிக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்தது அவரை பற்றின வெளிப்பாடு கட்சிதம், மனம் திரும்புதல். 2 ஸ்டேஜ் தாங்க நம்ம பண்ணோம். பணத்தை அவர் கொடுப்பாரு, சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ். புது துணி அவர் கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்குற புது மொபைலு சொல்லுங்க, அவர் கொடுப்பார். நீங்கள் போட்டுக்க புது கோட்டு அவர் கொடுப்பார். அது அவர் வேலை இல்லை, அதை தேடாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. ஒரு ஞானி சொன்னார், ஒரு பையன் கம்பெனிக்கு போயிட்டு அந்த கம்பெனியில் இது சரியில்லை, கரெக்ட் டைம் டீ கொடுக்க மாட்டாங்க, திட்டுறாங்க, அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்ட்டானா. சரிடா வேற கம்பெனிக்கு போனானா. அங்கேயும் ஏதோ ஒன்று குறை சொன்னானா. 3வது கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், கவனிங்க, ஒரு இடத்துக்கு போனால் கவனிங்க, அதில் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னு படிக்கணும். என்ன பண்ணோம்? உன் சிஸ்டமை யாரும் அங்கே கேட்க போகிறதில்ல. என்னதுங்க? அந்த சிஸ்டமை படிச்சிட்டேன்னா அந்த சிஸ்டம்குள்ளே போய் அந்த சிஸ்டம் சொல்கிறத கேட்டு என்ன பண்ணுவேன்? முன்னுக்கு வந்துடுவேன். இல்லை, அண்ணன் 29 வருஷம் ஒரு கம்பெனியில் வாழ்ந்தார். நீன்னு சொல்லி வாழ்ந்தியா? அந்த சிஸ்டமெல்லாம் படிச்சிட்டியா? அவங்க சொல்கிறது தான் செய்யணும், வேறு எக்ஸ்ட்ரா செஞ்சால் என்ன ஆகிடும்? ஓரம் கட்டுருவாங்க. இவரே சாட்சி. அங்கிள் வந்து இல்லை ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ஹைலி ரெஸ்பெக்டபுள் ஜாப். என்ன அங்கிள் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இல்லை சிஸ்டமு? ஆமாம். அங்கிள் சொல்லுவார், முட்டையை சுடுதண்ணில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆம்லெட் போடணுமா, கூத்திக்கிற தண்ணியில் முட்டையை போட்டு அப்புறம் ஆம்லெட் போடணுமா. அவர் வேலை செஞ்ச பார்டரில் சிஸ்டம் தானே அங்கிள், பயங்கர சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கரெக்டாக படிச்சுக்கிட்டா மேலே போகலாமா, போக முடியாதா? என்னைக்கு சிஸ்டமை மீறுறமோ அவ்வளோதான், ப்ரொமோஷனே கிடைக்காது. கன்ஃபார்ம்டா இல்லையா? சிஸ்டமை கரெக்டாக ஃபாலோ பண்ணா நாயா, நீங்களும் கசட்டட் ஆஃபீஸர் ரேங்க் எடுத்துட்டு வந்தீங்க, கரெக்ட் தானே? சிஸ்டம் ஃபாலோ பண்ணதான் இல்லை, பக்காவாக ஃபாலோ பண்ணணும், மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி தானேப்பா, இல்லாமல் மேலே வர முடியுமா? அதை தான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். என் ராஜ்யம் என் நீதி. இங்கே இருக்கிற ராஜ்யம் மாதிரி எழுந்து இல்லை. பிலாத்துக்கு சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. அவன் கைவிட்டு கொடுத்து கவர்னராக உட்காந்துக்கிறான், பல தலையை உருளை விட்டு கவர்னராக உட்காந்துக்கிறான். அவன் கேட்குறான், நீரோ ராஜாவோ? என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதில்லை. என் ராஜ்யம் உலகத்துக்குரியது. இந்த வழியே வேறடா, என் ஸ்டைலே வேறடா. இந்தா என் புக்கு படி, என் ராஜ்யத்தை தேடு, என்னோட நீதியை தேடு. உன்னோட நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. நின்றுக்கிறாருங்க. அவர் அடிபட்டு நிற்கிறாரு, சம்மடி வாங்கி நிற்கிறார். எனக்காக, நான் வாங்கினதுக்காக அவர் நிற்கிறார். அவன் கேட்டான், மினுக்கான வஸ்திரம் தரித்து ராஜ உடையில பாவத்தின் மத்தியில் உருண்டுகிட்டு பெரிய ஆள் மாதிரி உலக ரட்சகரை கேள்வி கேட்டான். அப்போதென்றால் நீ ராஜாவோ? நீ சொல்லுகிறபடிதான், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதில்லை. அல்லேலூயா. அவருடைய நீதியை தேடலாமா பிள்ளைங்களா? ப்ளீஸ். இன்னும் எவ்வளோ நாள் ஏமாந்து திரும்ப போறீங்க? இன்னும் எவ்வளோ நாள் அவமானப்பட போறீங்க? இன்னும் எத்தனை பேர் காலில் விழுந்து கேவலப்பட போறோம்? ஆண்டவரே, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் மனம் மாறுறேன் அப்படின்னா மறுசீரமைப்பு கட்டாயம் உண்டு, இம்மையிலும் உண்டு. ஹிஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ். என் ராஜ்யம் என்னுடைய, அவருடைய சிஸ்டமை படிக்க தான் நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கார். என் சிஸ்டத்தை படி, என்னுடைய நீதியின்படி வா. அப்போ இவையெல்லாம் அவனுக்கு கூட கிடைக்கும். மீதியெல்லாம் இவையாம். இந்த ஃபோன் வந்து இவைகளாம், கட்டின்கிற வாட்ச் இவைகளாம், நான் போகிறதுக்கு காரு இவைகளாம், எனக்கு வேண்டிய வீடு இவைகளாம். என்னோட கிங்டமை படி, என்னுடைய சிஸ்டமை படி. இதெல்லாம் சைடில் வரும். திடீர்னு உன்னை கூப்பிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு நீ எடுத்துக்கோ கொடுத்துருவாங்க. சிஸ்டமில் போனால், வெளியில் இருந்தால் கிடையாது. வரலாமா சிஸ்டம்க்கு? ஆண்டவரே நான் வரேன். ப்ராசஸ் நம்பர் 1 அவரை பற்றின வெளிப்பாடு. 2வது மனம் திரும்புதல். 3வது மறுசீரமைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜ்யம் சிஸ்டம். காலில் விழுந்துடலாமா? ரெடியா? ஓகே. இந்த முறை ரேமா காலில் விழுந்துனே பண்ணலாம். ஆமேன். முட்டி போட முடியாத பிள்ளைங்க சேரில் உட்காந்து குஞ்சிங்க, இல்லை தரையில் உட்காந்து கால் நீட்டிங்க, அவர் காலில் விழுந்துடலாம். லெட்ஸ் ஃபால் இன் ஹிஸ் ஃபீட். உலகத்தில் எங்கு விழுவதை காட்டிலும் அவர் பாதத்தில் விழுகிறது நமக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது.
ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவர் பாதத்தில் அமர வேண்டும். நாம் செய்ய வேண்டிய அவரை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்வது அவரிடத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை நமக்கு நோக்கி, ஆண்டவரே இயேசுப்பா, வாழ்க்கையில் நீ செய்த காரியங்களும் ஒன்று தடையெல்லாம் நடத்துங்கப்பா. எங்களை நான் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை நாங்கள் ஆண்டவரை மறுசீர் அமைப்பை நாங்கள் பன்றிக்கொள்கிறோம் தகப்பனப்பா. எங்களை நாங்கள் உண்மை புரிந்து கொள்கிறோம் தகப்பனப்பா. தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த சகல காரியங்களும் நீர் எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை இந்த பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை நாமப்படுத்தலாமா? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவையாப்பா. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவையா? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதான் சொல்லுமாப்பா. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவையா? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவையார்? தேவரே நீர் சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலம் செய்ய வல்லவர். பான தேவன் அப்பா பிதாவே, இது இந்த கால வேளையில் கூட தகப்பனே அப்பா எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே அடியிலே மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாத படிக்க பரிசுத்த ஆவியானவரை என் வாயோடு இருந்து நீங்கள் பேச போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோபு 42 அதிகாரம் 9 10. அப்பொழுது தேமானாகிய எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமத்தியனான சோபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மை கட்டப்போகிறார், இணைக்கப் போகிறார் என்று. தேமானாகிய எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமத்தியனான சோபாரும் கர்த்தர் சொன்னபடியே யோபின் இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, யோபு அதை பார்த்தீங்கன்னா அவங்கள மன்னிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர்களுக்காக அவர் என்ன பண்ணனா தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறாரு. நாமும் கூட நம்ம காயப்படுத்தினவர்கள்
நிறைய பேர் வந்து நமக்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா லீடராக இருக்கிறான். அவங்களாம் சொல்லும்போது நம்மளோட இறுதியை காயப்படுத்தி இருக்கும். அவங்கள நம்மளால் மன்னிக்கவே முடியாத சூழ்நிலை நம்ம நின்று கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. எனக்கு என்னோட இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை, என்னோட கூட நெருங்கின உறவுகள் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப காயப்படுத்தி பேசிட்டாங்க. அவங்கள இதுவரையுமே வந்து என்னால் அவங்கள மன்னிக்க மனசே இல்லை எனக்கு. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் என் கூட பேசினார், நீ அவங்கள மன்னிச்சிடு. யோபு எப்படி அவங்கள மன்னிச்சாரோ அதுபோல் தேவன் என்னை பார்த்து சொல்கிறாரு, நீ அவங்கள மன்னிச்சிடு, அவங்களுக்காக நீ வேண்டுதல் செய் என்று ஆண்டவர் இந்த நாளில் என்னை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம அவங்கள மன்னிக்கலாம், அவங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யலாம். இந்த நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் அப்படியே செய்யலாமா? நாம் அனைவரும் எழுந்துக்கலாம், ரெண்டு பேராக நாம் நிற்கலாம். நமக்கு மேலே இருக்கிற லீடராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், அவங்க சொல்லும்போது அதை நம்ம காயப்படுத்திக்கிட்டு நம்ம அவங்க மேலே வெறுப்பு கசப்பு இருக்கலாம். நம்ம இந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் விட்டுடலாம், நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நமக்கு முன்பாக நிற்கிற அந்த நபர்கள் நினச்சி நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நம்ம அவங்க கண்களை பார்த்து பேசலாமா? ரெண்டு பேரா நின்றுன்னு அவங்க கண்ணை பார்த்து. இது நம்முடைய மறுசீரமைப்பு நேரம். இது வரைக்கும் நம்ம ஆண்டவரை வேற மாதிரி புரிஞ்சிருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிற, மகனே மகளே, இன்னைக்கு என்னை புரிந்துகொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் புரிந்து கொள்வதுன்னு என்ன? நம் சத்துரியம் நேசிப்பது தான் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வது. நமக்கு பகத்தையோருக்கும் நன்மை செய்வது தான் அது ஆண்டவரை புரிந்து கொள்வது. எத்தனை பேர் நம்மளை காயப்படுத்தி இருக்கலாம், இழிவான வார்த்தைகளால் பேசியிருக்கலாம். இன்று வரைக்கும் நம்ம மன்னிக்க முடியாமல் தான் அது கிறிஸ்துவின் அன்பல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பு உடையவர்களாய் நம்ம எதிர இருக்கிற நபர் நம்மளை அந்த காயப்படுத்தின நபராக நம்ம மனசில் நினச்சிக்கலாம். அவன் தூரத்தில் வெளியெல்லாம் சோகத்தில் இருக்கலாம். நான் எதிர்க்க அந்த நபரை நினச்சி, நான் இன்றைக்கு உங்களை மன்னிக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிற சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையில் என்ன தேவையோ, உண்மையான தேவைகள் எதாக இருந்தால் அந்த தேவைக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். இது என்னன்னா, ஆண்டவரே இயேசப்பா, என்னையும் நான் மாற்றிக்கொள்கிறேன்ப்பா, என்னையும் நான் மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக இன்று நாம் ஒரு மன்னித்து அவர்களுக்காக நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்ய போகிறோம். எந்த நபர் காயப்படுத்தணும் அந்த நபர் நம்ம எதிர இருக்கிற நபரான நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அவளை நோக்கி சொல்ல போகிறோம், நீங்கள் எனக்கு பண்ண காயங்கள் நிறைய தான், ஆனால் இயேசுவின் அன்பை இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்றைக்கி நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள மன்னித்து அவளுக்கான இறுதி திருநாளத்தை வந்து நாம் ஜெபிக்கலாமா? சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. வெறுத்தவரை மன்னிக்கிறேன், எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கிறேன்.
தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே, அப்பா எங்களுக்கு மன்னிக்க இதயம் நீங்க தாங்கப்பா. ப்ளீஸ் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு மன்னிக்க இருதயத்தை நீங்க தாங்கப்பா. எங்களுக்கு மன்னிக்க இருதயத்தை நீங்க தாங்கப்பா. அப்பா நாங்க அவங்கள மன்னிக்கிறோம் தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்க அவங்கள மன்னிக்கிறோம்ப்பா. இதை எப்படி எப்படி அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொண்டாரப்பா, அது போல தகப்பனே எங்களை காயப்படுத்தணும், எங்களை குற்றப்படுத்தவங்களை நாங்க இப்பொழுது மன்னிக்கிறோம்ப்பா. இப்ப நாங்க மன்னிக்கிறோம்ப்பா. எங்க இருதயத்தை நீங்க புதுப்பீங்கப்பா. எப்படி யோபு அவர்களுக்காக ஜெபித்தாரோ அது போல இப்பொழுது நாங்க அவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா அவர்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. நாங்க அவங்கள மன்னிக்கிறோம்ப்பா. நாங்க ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில எப்படி யோப நீங்க சீர்படுத்தினீரோ அது போல எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க சீர்படுத்துங்கப்பா. அப்பா முற்றிலும் முழுவதா அப்பா எங்களை அப்பா நீங்க ஆளுகை செய்தமைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களை ஆளுகை செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை இப்பொழுது மறுரூபமாக அப்பா எங்களை புதுப்பித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. உங்க வல்லமை இந்த நேரத்துல அப்பா இறங்கி வரட்டும்ப்பா, எங்களை புதுப்பிக்கட்டும்ப்பா. உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆவியானவரே, நீங்க எங்களை எடுத்து வல்லமையை நீங்க பயன்படுத்த போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிற தகப்பனே. நன்றி செலுத்துகிற ராஜா, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.